அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இவ்வுலகில் மானிட பிறவி எடுத்தவர் தமது கடமைகளை சரிவர செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து பிறப்பிறப்பு அற்ற பேற்றை அடைய வழிகாட்டவே இறைவன் தனது அம்சத்தை தாங்கிய தூதர்களாய் சான்றோர்களை அருளாளர்களை தந்தார். அவர்களது பெருமையை உணர்த்தும் நூல்களே சிறந்த நூல்கள்னு நீத்தார் பெருமையில் முதல் குறளில் பார்த்தோம். அவை ஏன் சிறந்த நூல்கள் அப்படிங்கிறதுக்கு நீத்தார் பெருமை அதிகாரத்திலே 8வது குறளில் வள்ளுவர் விளக்கிறார். 8வது குறள், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழிங்கிறதுக்கு அர்த்தம் பயன் நிறைந்த சொற்கள். இந்த குறளின் பொருள், நிறைவான வாக்கு பெருமையை உடைய துறந்தாரது பெருமையை இந்நில உலகின் கண் அவரது ஆணையாக வாக்காக சொல்லிய மந்திரங்களை கண்கூடாக காட்டும் என்பது. இதில் துறந்தாரது பயன் நிறைந்த சொற்கள்னு சொல்கிறது அத்தகைய அருளாளர்கள் வெறும் அறிவு புலமையினால் மட்டும் சொல்கிற சொற்கள் இல்லை. அவையெல்லாம் அருளில் தோய்ந்து ஆன்மீக அனுபவக் கடலில் மூழ்கி அவர்கள் எடுத்துரைத்த முத்துக்கள். நல்லெண்ணத்துடனும் உலகம் உய்ய வேண்டும்னு தன்னலமில்லாத உயர்வான நோக்கத்துடனும் இறைவனின் அருளால் எழுதப்பட்டவை. ஒழுக்கத்தில் சிறந்து மேன்மையான இலக்கை தங்களுடைய தவ வலிமையாலும் இறைவனின் பரிபூர்ண ஆசிகளாலும் பெற்ற உத்தமர்களின் எழுத்துக்கள். அவர்களுடைய தவத்தின் பயன் சூட்சுமமாக அந்த எழுத்துக்களில் இருந்து அந்த சொற்களை புனிதமாக்கி மந்திர வரிகளாக்குகிறது. அன்பும் கருணையும் இணைந்து படிப்பவரை பண்படுத்தும் அமுத மொழிகளவை. நமது இதிகாச புராணங்கள், பகவத்கீதை இவை எல்லாமே அப்படிப்பட்ட மந்திர நூல்கள். திருமூலரின் திருமந்திரம், நம்மாழ்வாரின் திருவாய்மொழி, ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம், நாயன்மார்களின் தேவாரம், திருவாசகம் இவை அனைத்துமே மந்திர நூல்கள்தான். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மனக்குழப்பமும் கவலையும் வாட்டுகின்ற நேரங்களில் ஸ்ரீ அரவிந்தரின் உன்னத காவியமான சாவித்ரி, லைஃப் டிவைன் மற்றும் ஷீரடி சாயியின் சச்சரித்திரம் போன்ற நூல்கள்லேருந்து ஒரு வரி படித்தாலும் நமது கஷ்டங்களை போக்குவதாக இருப்பதையும் மன நிம்மதி தரதையும் நிறைய பேர் அனுபவித்து உணர்ந்து சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நூல்கள்னால் கிடைக்கிற நிம்மதியாலையும் அவை வலியுறுத்தும் நற்பண்புகளை கடைபிடிக்கிறதுனால வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைந்தவர்களும் எண்ணற்ற பேர் இருக்காங்க. இந்த நூல்களினால் நம்முள் ஏற்படும் மாற்றங்கள் தான் இந்த நூல்களின் பெருமையை எடுத்து காட்டுறது. இப்படிப்பட்ட பெருமையை வெறும் எண்ணிக்கை கொண்டு அளவிட முடியாது. இதைத்தான் வள்ளுவர் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் 2வது குறளில் சொல்கிறார். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது பற்றுக்களை துறந்த உத்தமர்களின் பெருமையை எண்ணிக்கையால் அளவிடுவது இந்த உலகில் இதுவரை பிறந்து இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும். உலகம் தோன்றியது முதற்கொண்டு எண்ணற்ற மனிதர்கள் பிறப்பதும் இறப்பதும் நிகழ்ந்து கொண்டே உள்ளது. அதன் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. இந்த மனித இனம் மேம்படுவதற்காக எல்லா பற்றுகளையும் துறந்து நம்மை நல்வழிப்படுத்த இறையம்சம் தாங்கி வந்த அருளாளர்களும் எத்தனையோ பேர். அவர்களுடைய பெருமையையும் கணக்கிட முடியாது. இதில் பரிமேலழகர் உரையில் பற்றுக்களுக்கும் ஒரு விளக்கம் தரார். பற்றுக்களை துறப்பதுன்னா இம்மை மறுமைங்கிற இருவகை பற்றினையும் விட்டாரது பெருமைன்னு சொல்கிறார். அதைத்தான் 3வது குறளையும் மேற்கொண்டு சொல்கிறார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பிறப்பு வீடு எனும் இரண்டனது இன்பத் துன்பங்களின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து பிறப்பு அறுத்தற்காக இப்பிறப்பில் துறவரத்தை பூண்டாரது பெருமையே உலகின் கண் உயர்ந்தது. அதாவது நூல்களில் சிறந்தது பற்றை துறந்தவர்களின் பெருமையை சொல்லும் நூல் அப்படின்னு சொன்னார். பற்றை துறந்தவர்களையும் பெருமைக்குரியவர்கள் பிறப்பு இறப்பு எனும் சுழலில் இருந்து விடுபட்டு அந்த இறைவனோடு இரண்டர கலந்தவர்கள் தாம் அப்படிங்கிறார். இருமை வகைங்கிறத சில உரையாசிரிகள் நன்மை தீமைன்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் பற்றை விடுவதற்கு முதல் படி நன்மை எது தீமை எதுன்னு அன்றாட வாழ்க்கையில் பிரித்துணரும் அறிவு. அந்த அறிவு வந்தால் இயல்பாகவே தேவையற்ற ஆசைகள் எல்லாம் விலகிடும். எது நன்மை அளிக்குமோ அது மேலே மட்டும்தான் பற்று இருக்கும். மாணிக்கவாசக பெருமான் சொல்லியது போல மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றின்னு அந்த ஈசனை ஆசையாக பற்றிக்கணும். முதல்ல படிப்படியாக பக்குவம் பெற்று அந்த இறைவனோடு உள்ள ஆசையும் துறந்து திருமூலர் சொன்னது போல ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள்னு பற்றற்ற நிலைக்கு போகணும். அதாவது இது மிக உயர்ந்த நிலை. இறைவனை இன்னொன்றாக நாம் நினைக்கும் போது தான் அந்த இறைவன் மேலேயும் ஆசை தோன்றி இன்னொரு பிறப்பு வருது. ஆசைன்னு வந்தாலே அது உயர்ந்ததாக இருந்தாலும் தாழ்ந்ததாக இருந்தாலும் அந்த ஆசையை அனுபவிக்க இன்னொரு ஜென்மந்தான். இதுதான் நியதி. அதனால் அந்த இறைவனோடு உள்ள ஆசையையும் எப்படி
மாதிரி மாற்றணும்னா ஆசை, ஆசைக்குரியவன், ஆசைப்படுறவன்னு எல்லாமே அந்த ஏகனேங்கிற பரிபூர்ண ஞானமாக இரண்டர கலந்தா நன்மை தீமை, பாவ புண்ணியம், பிறப்பு இறப்பு, இம்மை மறுமைன்னு எல்லா இரட்டைத்தன்மைகளையும் விட்டு இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லைன்னு விடுதலையாகி நிற்போம். மேலும் பார்ப்போம்.